நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருந்துகிட்டு என்ன இவர் இவ்வளவு மோசமா பேசுறாரு? அட்லீஸ்ட் அந்த பதவிக்காவது அவர் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? இப்படி இல்லாம பேசுறது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய அம்மாவை பற்றிலாம் இவ்வளவு இழிவா பேசுறாரு. இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இதை பெரிய ஒரு சீரியஸான விஷயமா மாத்திக்கிட்டு இருந்தாலும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப பெருசா மாற்ற மாட்டாங்க. அது ஏன், அதற்கு என்ன காரணம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய கருத்தை கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். சரி, தாவேகா ஏன் நயினார் நாகேந்திரன் இவ்வளவு மோசமாக பேசுனது அவ்வளவு பெருசாக அதை வந்து சீரியஸ் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிஜேபி கட்சியில் இருக்கும் குஷ்புவே நயினார் நாகேந்திரன் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் இது வந்து நான் தாய் நாட்டை மதிக்கிறேன், தாயை மதிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும், இதை திரிச்சு மக்கள் வேற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொன்னாலும், அது எப்படி பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும் இவர் சரியாக பேசுகிறாரு அப்படின்னு புரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் இது திரிச்சு பேசுன மாதிரி தோணுதுன்னு தெரியல. சரி, அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது நயினார் நாகேந்திரன் தெரிஞ்சே பேசுனது தான். ஏன்னா இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மை பற்றி தப்பாக பேச வச்சே ஒரு புகழை தேடிக்கிறது. அப்படி ஒரு அவசியம் இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு இருக்குது. ஏன்னா சென்ட்ரல்லேருந்து சரியான ப்ரெஷர். என்னையா உன்னை வந்து மாநில தலைவராக ஒரு இடத்துல போட்டால் தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்றத மக்கள் மறக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறியா? இப்போ தமிழ்நாட்டில் பலருக்கும் பிஜேபி அப்படின்ற கட்சி இருக்கா இல்லையானே தெரியலையா? அந்த அளவுக்காக ஒரு மாநில தலைவர் வேலை செய்வீங்க, கொஞ்சம் அந்த கட்சிக்காக வேலை செய்யுங்கய்யா அப்படின்ற ப்ரெஷர் வந்திருக்கும் போல இருக்கு. உடனே அதுக்காக தான் ஏற்கனவே ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தார், இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி. த்ரிஷாவை பற்றி பேசி பெருசாக எடுபடலை. சரி, இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சிஎம் உடைய அம்மாவை பற்றியே பேச வேண்டியது. அப்படி பேசும்போது அது விவாதமாகும். இப்போ தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு பிஜேபிக்கு ஒரு மாநில தலைவர்லாம் இருக்காரா அப்படின்றதையாவது மக்கள் புரிஞ்சுப்பாங்களே. இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசும்போது அட்லீஸ்ட் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படின்னாவது மக்கள் புரிஞ்சுப்பாங்களே அப்படின்றதுக்காக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவும் தமிழ்நாட்டில் பலரும் பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்கு. ஏன்னா இந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்றவர் சிரஞ்சீவி படத்து வில்லன் போல இருக்கு. ஏதோ சிரஞ்சீவி படத்து வில்லன் தான் இந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவர் மாநில தலைவர், பிஜேபியின் மாநில தலைவர் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சைக்குரிய பேச்சை பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அந்த ஒரு ட்ரையை நடத்தியிருக்காரு. சரி, இப்போது தாவேகா ஏன் இதை பெருசு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிரிக்கெட்டில் ரொம்ப மோசமாக விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, விளையாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை அவுட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவன் அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் வந்து அவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சான்னா அப்புறம் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்லா விளையாடாத பேட்ஸ்மேனை மேக்ஸிமம் அவுட் ஆகாமல் பார்த்துப்பாங்க, அவனை அவுட்டே ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அப்படின்ற பிஜேபியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. ஸோ அந்த ஒரு சைடை பற்றி தாவேகா கவலைப்பட வேண்டியதில்லை. பிஜேபி ஒரு வேளை கொஞ்சம் வளர்ந்து நம்மளுடைய ஓட்டை கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற டென்ஷன் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் தாவேகாவுக்கு அந்த ஒரு டென்ஷன் அடிக்க வேண்டியதில்லை. சிஎம் விஜய் உடைய அம்மாவை பற்றி நயினார் நாகேந்திரன் இப்படி பேச ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நயினார் நாகேந்திரனை ஒருவேளை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு நல்ல திறமையாக செயல்படுற ஒருத்தரை வந்து அந்த ஒரு பதவியில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர ஆரம்பிச்சிடும். அது தாவேகாவுக்கு பிரச்சனை. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது அந்த பக்கம் போவாங்க இல்லையா? நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் சேஃபு. ஏன்னா கண்டிப்பாக பிஜேபி வளராது. இவருடைய திறமைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிஜேபி வளரவே வளராது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அப்படின்றவர் நிறைய பேருக்கு இன்னும் யாருன்னே தெரியல, இவரே அந்த பதவியில் இருக்கட்டும். தாவேகாவுக்கும் அதுதான் நல்லது. ஸோ அதனால் நயினார் நாகேந்திரன் சிஎம் உடைய அம்மாவை பற்றி பேசினாலும், அப்பாவை பற்றி பேசினாலும், மொத்த குடும்பத்தையே இழுத்து பேசினாலும் இந்த ஒரு விக்கெட்டை அவங்க விட மாட்டாங்க. இந்த விக்கெட்டு போச்சுன்னா அது தாவேகாவுக்கு தான் பிரச்சனை. இது ஆடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் பாலை டச்சே பண்ணாமல் எப்படி விளையாடணும்னு தெரியாமல் விளையாடுற இந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் நமக்கு தேவை. இந்த விக்கெட்டை எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனாலேயே நயினார் நாகேந்திரனுடைய இந்த மோசமான இந்த ஒரு பேச்சை தாவேகா பெருசுப்படுத்தாது. இவரையெல்லாம் கைது நடவடிக்கை அப்படின்னு போய் ஒரு ஷாட்ல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தரை எதுக்கு ஹீரோவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இப்ப தாவேகா இருக்காங்க. அதனால நயினார் நாகேந்திரன் நடத்தின அந்த 2வது பப்ளிசிட்டி ஸ்டண்டும் இப்ப வேஸ்டா போச்சு. அவருக்கு த்ரிஷாவும் வேலைக்காகல,
சீஃப் மினிஸ்டருடைய அம்மாவை பற்றி பேசி அதுவும் வேலைக்காகாமல் போச்சு. சரி, உங்களுக்குன்னு இதை பற்றி ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? நயினார் நாகேந்திரன் அப்படின்றவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பட்சத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.